முந்தானதே நமக்கு இந்தியா யூஎஸ் டீல் சைன் ஆயிருக்கு. ஸோ அதோட அப்டேட் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டியூட்டி வந்து 50%லேருந்து 18% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் ட்ரம்ப்பும் டேரெக்டாக ஃபோன் லைனில் பேசி அவங்க வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் மார்க்கெட் நல்லா ஏறி இருந்தது, இன்றைக்கும் மார்க்கெட் ஏறி இருந்தது. மெயினாக இந்த இண்டோ யூஎஸ் டீலில் வந்து டெக்ஸ்டைல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், ஆன்சிலரிஸ், இந்த செக்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பெனிஃபிட் ஆக போகுது. மெயினாக டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸு, ஜெம்ஸ் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட நேற்றே ஏறி இருந்தது. இன்றைக்கும் இந்த செக்டர்ஸ்லாம் ஏறி இருக்கு. ஸோ டோட்டலாக இந்த டீலில் வந்து எதெல்லாம் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்கன்னா, எனர்ஜி வந்து இந்தியா வந்து யூஎஸில் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட $500 பில்லியன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து மெயினாக டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோ ஆன்சிலரிஸ், அப்புறம் வந்து ஜெம்ஸ். ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே 2 நாளாக ரொம்பவே மேலே போயிருக்கு. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் முந்தானேத்தி நடந்தது இண்டோ யூஎஸ் டீல். இந்த டீல்னால இந்த செக்டர்ஸ்லாம் ஏறிட்டு இருக்கு. பட் கோல்ட் சில்வர் வந்து இதுக்கு டைரெக்டாக இல்லை. பட் இது வந்து அதனால இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். செகண்ட் வந்து நம்ம பட்ஜெட்டில் இன்னொரு அப்டேட் என்ன மெயினாக வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அண்ட் கோல்டு சாவரின் பாண்ட்ஸ். ஸோ இது டிசிஎஸ் வந்து என்ன சொல்லுவோம், டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரஃபாக ஒரு 20% இருந்தது. இது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2% கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது யாருக்கு பெனிஃபிட்னா, இப்போது உங்கள் பையனையோ பொண்ணையோ நீங்கள் ஃபாரினுக்கு படிக்க அனுப்புகிறீங்க, இல்லை டூரிசம் போகிறீங்க, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியா விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து முன்னாடி டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் இந்த ரஃப்லி. ஓகே, இப்போ அதை வந்து பட்ஜெட்டில் வந்து 2% குறைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு வெல்கமிங் சைன். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்காக 10 lakhஸோ இல்லை 15 lakhs நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வந்து டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸில் போகும். இப்போ 2% தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். ஸோ சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. இப்பயும் டேக்ஸ் ஃப்ரீ தான். பட் அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, சாவரின் கோல்ட் பாண்ட்ஸை நீங்கள் வாங்கி 8 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் நிறைய பேர் இந்த கோல்டு ப்ரைஸ் ஏறினதுனால நடுவுலே வந்து நிறைய பேர் பாதியிலே வந்து விற்றுறாங்க. ஸோ அப்படி விற்றவங்களுக்கு முதல்ல டேக்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ இனிமேல் செகண்டரி மார்க்கெட், அதாவது நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கவங்ககிட்ட நீங்கள் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 12.5% சிஜி டேக்ஸ் வந்துடும். பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் அப்டேட் வந்து நம்ம ETF போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் பார்த்துருவோம். ஐடி, நீங்கள் ஐடி செக்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக நீங்கள் டவுன் ஆயிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 6% டவுன் ஆயிருக்கு. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன் நம்ம எல்லாரும் வாய்ந்தது தான். அதாவது ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற கம்பெனி, அதாவது இவங்க வந்து கிளாடுங்கிற பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மில் இவங்க வந்து ஹை இம்பாக்ட் ஏஜென்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை இம்பாக்ட் ஏஜென்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு லீகல் ஏஜென்ட். இப்போது அந்த ஏஜென்ட் நான் இன்ஸ்டால் பண்ணேன்னா அவர் அந்த ஏஜென்ட் மூலமாக என்னால் எல்லா லீகல் ஃபைல்ஸையும் ஒரு அசிஸ்டன்ட் படித்து சொல்கிற மாதிரி படித்து சம்மரி கொடுக்க முடியும். அதே மாதிரி மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அவங்க வந்து ஹை இம்பாக்ட் ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஐடி, ட்ரெடிஷ்னலாக ஒரு மேன் பவர் வச்சு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த ஹை இம்பாக்ட் ஏஜென்ட்ஸ் வந்து செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி செக்டர் எல்லா கம்பெனிஸும் 6% டவுனு. இதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, செமி மேனுவல் ஒரு மேனுவலாக பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு ஃபுல்லாக இந்த ஹை இம்பாக்ட் ஏஜென்ட்ஸ் மூலமாக ஆட்டோமேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆந்த்ரோபிக். அதனால தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்ட் இருக்குது ஐடியில். ஸோ இதுதான் நம்ம இன்னொரு அப்டேட். இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுக்கு வந்துடலாம், இடிஎஃப்ஸ். ஸோ நம்ம நிறைய சேனலில் பேசியிருக்கோம் இடிஎஃப்ஸ் வந்து வாங்குறது எப்படி அப்படின்னு. அதாவது இடிஎஃப்ஸில் வந்து 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ எல்லாருமே ரீசெண்டாக கேட்குற எல்லா கேள்வியும், சார் இடிஎஃப் எப்படி வாங்குறது? நிறைய பேரால் ஃபிசிக்கல் சில்வர் வாங்க முடியாது, அவர் ஃபிசிக்கல் கோல்டு வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இடிஎஃப் வாங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, XAUXAG. இது என்னன்னா, இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உங்களுக்கான சிம்பிள், சில்வர் அண்ட் கோல்டுக்கான சிம்பிள். இப்போ இந்த முதல்ல நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி, இடிஎஃப் வாங்குறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ப்ரைஸுக்கும் நீங்கள் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுற ப்ரைஸுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. இந்தியாவிலே வந்து ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஹை ப்ரீமியமில் போய் வாங்கிடுறாங்க. ஸோ கீழே விழும்போது அவங்க வந்து நிறைய லாஸை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி எப்படி வந்து ஒரு இடிஎஃப் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து XAUவோட இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் பார்த்துடலாம். ஸோ XAUங்கிறது கோல்டு. ஓகே, ஸோ அதோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி $5,065. ஓகே, இப்போது நம்ம சில்வரை பார்த்துடலாம். ஸோ $87.29. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப். யார் நீங்கள் ஃபஸ்ட் இடிஎஃப் வாங்கினாலும் முதல்ல ப்ரைஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ XAUங்கிறது கோல்டு, XAGங்கிறது சில்வர். ஸோ இப்போ இந்த $5,065ங்கிறது ஒரு அவுன்ஸ். ஸோ ஒரு அவுன்ஸுங்கிறது 1 ounce இஸ் ஈக்குவல் டு 28.35 grams. ஓகே,
அதே தான் சில்வருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து பர் கிராமுக்கு எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ பர் கிராமுக்கு இது வந்து $178.65. இதை நம்ம ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ருப்பி வந்து 91 இருக்குது, 16,258 ருபீஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸ். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம சில்வருக்கு பார்த்துடலாம். 87.29 டிவைடட் பை 28.35 போட்டிங்கன்னா $3.07. இது வந்து 1 கிராம் சில்வருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து இன்டூ 91 போடுவோம். ஸோ 280 ருபீஸ் பர் கிராம் ஆஃப் சில்வர். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப். ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இது போடுறோம். ஸோ முதல்ல இங்கே XAUவில் போய் செக் பண்ணுங்கள், US டாலரில் எவ்வளோ இருக்குது, இந்தியன் ருபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. அதேமாதிரி சில்வர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம இது செக் பண்ணியாச்சு. அடுத்து இந்தியாவில் நம்ம ETF வாங்கும்போது ETFல 2 விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இந்தியாவில் ETF வாங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது மார்க்கெட் ப்ரைஸ். இதுதான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸு. ரெண்டாவது வந்து இண்டிகேட்டிவ் NAV. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதோட வச்சு தான் இதை நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஏன் இது சொல்கிறேன்னா, இண்டிகேட்டிவ் NAVங்கிறது தான் ஆக்சுவல் ப்ரைஸ். அதாவது இப்போ HDFCலோ SBIலோ நீங்கள் ETF வாங்கினீங்கன்னா அவங்க பேக்கில் இருக்கிற கோல்டு அண்ட் சில்வருக்கான கரெக்ட் ப்ரைஸை இண்டிகேட்டிவ் NAVன்னு சொல்லுவாங்க. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது மார்க்கெட்டில் இருக்கிற வால்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹை ஆர் லோவில் இருக்கும். அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த NAVக்கு கூட இருக்கும், சில சமயம் இந்த NAVயோட கீழே இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே NAVயோட இண்டிகேட்டிவ் NAVயோட கீழே இருக்கும்போது வாங்குறதா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் NAVயோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ அப்போ வாங்கினவங்கலாம் இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஹெவி லாஸ் வந்து அவங்களுக்குலாம் வந்தது. அது என்ன ரீசன்னா, ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து ப்ரீமியம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி வந்து ETF வாங்கணும், அதை எப்படி கம்பேர் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி February 4th இண்டிகேட்டிவ் NAV எவ்வளோ இருக்குது, சில்வர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குங்கிறத ஒரு ரஃபாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆக்சிஸ் சில்வர் எடுக்கிறேன். ஆக்சிஸ் சில்வரோட இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 269.84 ருபீஸ். அதாவது இப்போ உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு யூனிட் ஆஃப் ஆக்சிஸ் சில்வர் வாங்கினீங்கன்னா 269.84 ருபீஸுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட இண்டிகேட்டிவ் NAV எவ்வளோன்னு பார்த்துடலாம். இதோட இண்டிகேட்டிவ் NAV பார்த்தீங்கன்னா 261.94. பார்த்தீங்களா, இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 8 ருபீஸ் டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட 3.5% டிஃப்ரென்ஸ். இது முந்தா நேற்றுக்கு எவ்வளோ இருந்ததுன்னா, இண்டிகேட்டிவ் NAVயோட இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கீழே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC, இது வந்து ஆக்சிஸ். இப்போ HDFC எவ்வளோ இருந்தது முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா HDFC வந்து 215 ருபீஸ் இருந்தது. ஆனால் அதோட இண்டிகேட்டிவ் NAV வந்து 250 ருபீஸாக இருந்தது. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 35 ருபீஸ் டிஸ்கவுண்ட். புரியுதா உங்களுக்கு? 250 ருபீஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். ஆனால் வால்டாலிட்டினால 215 ருபீஸ்க்கு HDFC சில்வர் சண்டே அன்னைக்கு கிடச்சிது, முந்தா நேற்று வரைக்கும் சண்டே அன்னைக்கு. அதனால் இது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் நீங்கள் வாங்கும்போது, சில்வர் கோல்டு வாங்கும்போது உங்கள் இண்டிகேட்டிவ் NAVயோட சம்டைம்ஸ் அது மேலே இருக்கும், சம்டைம்ஸ் அது கீழே இருக்கும், சம்டைம்ஸ் சேமாக இருக்கும். அண்ட் இது வந்து ஃபண்ட் ஹவுஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஸில் இப்படி இருக்குது, மேபி SBIயில் போனீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்நேஷ்னலில் 280 ருபீஸ் இருக்குது, இங்கே 261 இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸஸ்லாம் கம்பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரீமியம் வந்து எப்போவுமே இண்டிகேட்டிவ் NAVயோட கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஆக்சிஸ் பார்த்துறோம், HDFC பார்த்துறோம். HDFC வந்து இது 2 days பேக், இது இன்றைக்கி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2 days பேக் ப்ரைஸ் இது. சில்வர் பீஸ் பார்த்துடலாம். நிப்பானோட சில்வர் பீஸ் வந்து இன்றைக்கி 257, இண்டிகேட்டிவ் NAV 258. பாருங்கள், ஆக்சிஸ் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆக்சிஸ் சில்வர் ETF. ஆனால் நிப்பானோட சில்வர் பீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் ETF வாங்குறதுக்கு முன்னாடி, சில்வரோ கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கணும், எங்கே ப்ரீமியம் இருக்குது, எங்கே டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ சில சமயம் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் எந்த ஃபண்ட் ஹவுஸோட ETF டிஸ்கவுண்ட்டில் இருக்கோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ கோல்டுக்கும் பார்த்துடலாம். கோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் அளவுக்கு வேரியேஷன் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு எழுதிடுறேன். கோல்டு பீஸ் பார்த்துலாம். கோல்டு பீஸோட இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 130.34 ருபீஸ். இதோட இண்டிகேட்டிவ் NAV 128.67. இப்போ பாருங்கள், இண்டிகேட்டிவ் NAVயோட 2 ருபீஸ் ப்ரீமியம் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வேரியேஷன்ஸை செக் பண்ணிங்க. இந்த இண்டிகேட்டிவ் NAV எங்கே செக் பண்ணலாம்னா, ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நிப்பானோடது, நிப்பான் சைட்டில் செக் பண்ணலாம். இல்லை நீங்கள் நிப்பான் கோல்டு பீஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனால NSE சைட்டில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி ஆக்சிஸ் சில்வர் ETFன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஆக்சிஸ் சைட்டும் வரும். அதே மாதிரி நீங்கள் NSE சைட்லேயும் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த வேரியேஷன் தெரிஞ்சிடும். அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கே நான் எழுதியிருக்கேன் 16,258 இன்றைக்கி ப்ரைஸு. இது 24 கேரட். இது 24 கேரட்டோட US ப்ரைஸ் $5,065. அது என்னங்கிறத நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ETF வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மார்க்கெட்டில் என்றைக்காவது டவுன் வர்றப்போ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 250 ரூபா இருந்த சில்வரை நீங்கள் 215 ரூபாய்க்கு அன்றைக்கி வாங்கிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவாக இருந்தது பட்ஜெட் அன்றைக்கி சென்டிமெண்ட். ஸோ இப்போ அன்றைக்கி வாங்கியிருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 35 ருபீஸ்
15% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிடலாம். ஸோ மார்க்கெட்டில் சில்வர் ETF, கோல்டு ETF வாங்கும்போது இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா இல்லை ப்ரீமியமில் இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் வாங்குறது பெட்டர். இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு அப்புறம் சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் ஏறி இருக்குது. பட் அது ட்ரேட் டீல்னால நம்ம சொல்ல முடியாது, டேரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து லாஸ்ட் 3 டேஸாக பயங்கரமாக கிராஷ் ஆகி கீழே விழுந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப் மூவ் இப்போ 2 நாளாக கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் நேத்திக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% கிட்ட ஏறி இருக்கு. எகைன் நீங்கள் இந்த மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த XAGயோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ரைஸ் இங்கே இருக்குன்னு தெரியும். பட் இது வந்து ரொம்ப கீழே விழுந்ததுனால அடுத்து ஒரு அப் மூவ் மேலே கொடுத்துருக்கு. அதுதானே ஒழிய நம்ம அப்படி தான் அதை எடுத்துக்கணும். இது டேரெக்டாக டீல்னால கிடையாது. சரி, இது வந்து ரொம்ப நாளாக நெகோசியேஷன் போயிட்டு தான் இண்டோ யூஎஸ் டீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணதில்ல. கிட்டத்தட்ட மோர் தென் இயர் வந்து இது வந்து டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்தது. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது வந்து எனி டைம் க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எல்லா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸுமே இது எனி டைம் க்ளோஸ் ஆகும், ஆனால் எப்போன்னு மட்டும் தெரியாதுன்னு சொன்னாங்க. பட் டேரெக்டாக அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக பேசியே இதை வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. அதனால தான் இது வந்து ஒரு லாஜிக்கல் க்ளோஷருக்கு இது வந்திருக்கு. ஸோ நம்ம ETF, கோல்டு ETF, சில்வர் ETF எப்படி வாங்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்தாச்சு. இப்போது டிமேட் அக்கௌண்ட் சில பேர்ட்ட இருக்காது, அவங்களால கோல்டு ஆர் சில்வர் ETF வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து டேரெக்டாக கோல்டு ஃபண்ட், சில்வர் ஃபண்ட் வாங்கலாம். பட் அதோட பெஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ மல்டி அசெட் ஃபண்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட் மேனேஜரே உள்ளே வாங்கி வச்சுருப்பாங்க. பட் அவங்க வந்து உள்ளுக்குள்ள நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணி எப்போ கோல்டை இன்க்ரீஸ் பண்ணணும், சில்வர் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போ ரெடியூஸ் பண்ணணுங்கிறத அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதே சமயத்தில் மல்டி அசெட் ஃபண்டில் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், அப்புறம் எக்விட்டி எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறதுனால டேரெக்டாக வாங்குறதுக்கு போல் மல்டி அசெட் ஃபண்ட் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ். ஸோ எந்தெந்த மல்டி அசெட் ஃபண்ட் எவ்வளோ அலோகேஷனில் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஸ்லைடு மாதிரி இதில் உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபண்ட் ஹவுஸில் எவ்வளோ சில்வர் அண்ட் கோல்டு எக்ஸ்போஜர் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.